Hello Dhostho, welcome back to our channel. This is Soundrabalaji, your multi-language trainer. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹிந்தி சொல்லி தர போறேன். ஹிந்தியுடன் இங்கிலீஷ் நான் சொல்லி தர போறேன். இந்த வீடியோ கடைசி வரையிலும் பாருங்க. இத நான் சிம்பிளா இதுக்கு இதுன்னு சொல்லிக்கோ நான் முடிச்சிரலாம். பட் நான் அப்படி முடிக்கல. இதில இருந்து நிறைய phrasal verbs இங்கிலீஷ்லயே சொல்லி தர போறேன். அந்த phrasal verbsலாம் நம்ம ஹிந்தில எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு புது வார்த்தைகள் and வாக்கியங்கள் வந்து நீங்க இந்த வீடியோல கத்துக்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹிந்தி லவரா இருந்தீங்க அப்படினா கடைசி வரையிலும் வீடியோ பாருங்க. நிறைய சென்டென்ஸ் யூசேஜ் கத்துங்க. எல்லாமே நம்ம எப்போ அப்லோட் பண்ற மாதிரி டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ், டெய்லி யூஸ் vocabulary தான். சோ வீடியோ கடைசி வரையிலும் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் என்ன மேலும் மேலும் பூஸ்ட் பண்ணும். நானும் பேக் டு பேக் வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன். போறா விஜிமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நாம் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு சொல்லி பாருங்க, ட்ரெஸ் அப். தமிழில் நம்ம நல்ல உடை அணிந்து தயாராகுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பாருங்க, அச்சே கப்படே பெஹன்கர் தயார் போனா. அச்சே கப்படே அப்படின்னா நல்ல துணி, அச்சேனா நல்ல, கப்படே அப்படின்னா துணி க்ளோத்ஸ், பெஹன்கர் அப்படின்னா அணிந்து, தயார் போனோன்னா தயாராகிறது. இதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் அப் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன மீனிங், எந்தெந்த பிளேஸில் அதை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பாருங்க. ட்ரெஸ் அப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போடக்கூடிய அந்த ஸ்பெஷலான ட்ரெஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா மோர் அட்ராக்டிவ், ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் கிளாமரஸ், கொஞ்சம் ஃபேன்சியாகவும் அண்ட் பர்டிகுலர் ரோல் ப்ளே பண்ணும். அதாவது இன்றைக்கி நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், இது மாதிரி ட்ரெஸ் போடணும். இன்றைக்கி மேரேஜுக்கு போகிறேன், இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து போட்டுப்போம். நம்மளோட லுக்காக இருக்கட்டும், நம்மளோட அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி போடும். அப்படி நம்மளோட குவாலிட்டி உயர்த்தி நம்ம போகிறதா வந்துட்டு ட்ரெஸ் அப். அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம ட்ரெஸ் அப் அப்படிங்கிறது இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணோம். இது ஒரு ஃப்ரேசல் வெப். இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் பாருங்கள். இதில் நான் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மூணுலேயுமே சொல்கிறேன். அவர்கள் என்னை பார்ட்டிக்கு அழைத்தார்கள், அதனால் நான் நல்ல உடை அணிய வேண்டும். அவங்க என்ன பார்ட்டி கூப்பிட்டாங்க, அதனால் நான் நல்ல ட்ரெஸ் போட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பாருங்கள், தே ஹேவ் இன்வைட்டட் மீ டு த பார்ட்டி, ஸோ ஐ ஷுட் ட்ரெஸ் அப். இந்த இடத்துல உங்களுக்கு அதோட யூசேஜ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பார்ட்டிக்கு அழைச்சாங்க, ஸோ ஐ ஷுட் ட்ரெஸ் அப், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது அதோட பொருள். இப்போ நம்ம இதுக்கு ஹிந்தியில் பார்க்கலாம் பாருங்கள். அவர்கள் அப்படின்னா நம்ம ஏ அப்படின்னா இவர்கள்னு சொல்லுவோம், அவர்கள் அப்படின்னா வேன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம் போகும்போது உன்ஹோனே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவர்கள் அப்படின்னா உன்ஹோனே, என்னை அப்படின்னா முஜே, பார்ட்டிக்கே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பார்ட்டிக்கோ, இந்த கோ கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்கு சவுண்டு. ஆமந்திரித் கியா அப்படின்னா அழைத்தார்கள், இன்வைட்டட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆமந்திரித் கியா அப்படின்னா அழைத்தார்கள், ஆமந்திரித் கியா ஹே அப்படின்னா அழைத்திருக்கிறார்கள். தே ஹேவ் இன்வைட்டட், அந்த ஹேவ் யூசேஜ் இங்கிலீஷில். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆமந்திரித் கியா ஹேன்னு சொல்லிட்டு ஹே ஃபார்ம் வரும். தமிழில் அழைத்திருக்கிறார்கள், அந்த இருக்கிறார்கள் தான் அந்த ஹே. இஸ்லியே அப்படின்னா ஆகையால், முஜே அப்படின்னா எனக்கு, அச்சே கப்படே அப்படின்னா நல்ல உடை அணியணும் அப்படிங்கிறது அதோட பொருள். அச்சே கப்படை நல்ல உடை, பெகன்னா ஹே அப்படின்னா அணியணும், அணிய வேண்டும் அப்படிங்கிறது அதோட பொருள். உன்ஹோனே முஜே பார்ட்டிக்கோ ஆமந்திரித் கியா ஹே, அவர்கள் என்னை பார்ட்டிக்கு அழைத்தார்கள். இஸ்லியே ஆகையால், முஜே நான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மே அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. மே அச்சைக்கு அப்படியே பெகன்னா ஹே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கெல்லாம் நம்ம அணியணும், போகணும், வரணும், முஜே ஜானாகே அப்படின்னா அந்த இடத்துல மே ஜானாகேன்னு சொல்லக்கூடாது, முஜே ஜானாகே. ஏன்னா போகணும் அந்த நும் சவுண்டு வரும்போது மே யூஸ் பண்ணக்கூடாது, முஜேன்னு யூஸ் பண்ணணும். இதில் கிளாரிஃபைங்க. சாப்பிட்ணும் அப்படின்னா மே காணாகே கிடையாது, முஜே காணாகே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். முஜே ஆனாகேனா எனக்கு வரணும், முஜே அச்சேக்கு அப்படியே பெகன்னே அப்படின்னா அணியணும். இந்த இடத்துல மே யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பார்ட்டிக்கு தயாராகு அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்டிக்கு தயாராகுனா சும்மா ஜஸ்ட் ரெடியாகுன்னு கிடையாது, நல்ல உடை அணிந்து தயாராகு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ட்ரெஸ் அப் ஃபார் ஏ பார்ட்டி. இப்போ இந்த அர்த்தம் புரிஞ்சிருக்கோம். இங்கிலீஷில் நம்ம பார்த்த மாதிரி நல்ல நம்மளோட லுக்காக இருக்கட்டும், அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரெஸ் அப் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரெஸ் அப் ஃபார் ஏ பார்ட்டி அப்படிமோ. ஹிந்தியில் அச்சே கப்படே பெகன்னா அப்படின்னா நல்ல துணி அணியிறது. அச்சே கப்படே பெகன்கர் தயார் போனோன்னா நல்ல உடை அணிந்து தயாராகிறது. இங்கே பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் இதில். இப்போ பாருங்கள் சென்டென்ஸில் அச்சே கப்படே பெகன்கர் பார்ட்டி के लिए अपना
ஃபார் த பார்ட்டி, பார்ட்டிக்காக. தயார் ஹோனா தயாராகிறது. அப்போது தயார் ஹோ ஜாவோ, நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம் தயாராகு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பாருங்கள். அச்சே கப்படே பெஹன்கர் பார்ட்டி கேலியே தயார் ஹோ ஜாவோ, நல்ல உடை அணிந்து பார்ட்டிக்காக தயாராகு. ட்ரெஸ்அப் ஃபார் அ பார்ட்டி அப்படிங்கிறதோட பொருள். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு யூசேஜ் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய ஃப்ரேசல் வெப் ரொம்பவே முக்கியமானது. இங்கிலீஷில் நீங்கள் நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி ஃபாரினர் மாதிரி பேச இது மாதிரியான ஃப்ரேசல் வெப்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் அழகாக இருக்கும். அட் தி சேம் டைம் ஹிந்திலையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம செகண்ட் இது பார்க்கலாம் பாருங்கள். டூ அப், இதான் வந்துட்டு ஃப்ரேசல் வெப். இதை நம்ம என்ன மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் தான் கரெக்டாக நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபாஸ்டன், ரேப், டை, இதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டன் அப்படின்னா நம்ம சீட் பெல்ட்டுக்கு சொல்லுவோம். சீட் பெல்ட் வியர் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட். அதிகமாக நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்க்கலாம், ஃப்ளைட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட். அவங்க சொல்கிறதுமே சொல்லுவாங்க ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட் அப்படிம்பாங்க. அந்த இடத்துக்கு ஃபாஸ்டன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேப். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் வாங்கினீங்கன்னா கிஃப்ட்டெல்லாம் ரேப் பண்ணி கொடுப்பாங்க, அதாவது கவர் பண்ணி, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு டை. இது எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கட்டுறது ஷூலேஸ்லாம் கட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம டைன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த 3 இடத்துக்கு இது மாதிரியான இடத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டூ அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட்டுக்கு பதிலாக டூ அப் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம இப்போ கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் நான் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். உன் கோட் போடு, ஏன்னா வெளியில் ஜில்லுன்னு இருக்குது அப்படிமோ. உன்னோட கோட் போடு, வெளியிலே ஜில்லுன்னு இருக்குது அப்படிமோ. அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பாருங்கள். எல்லோரும் நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம், புட் யுவர் கோட் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடும். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு சிலருக்கு புட் அப்படின்னா போடுன்னு சொல்லுவோம். பட் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா டூ அப் யுவர் கோட். இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரேசல் வெப். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் வேறு லெவலில் இருக்கும். டூ அப் யுவர் கோட் அப்படின்னா கோட் போடு, பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால், இட்ஸ் கோல்டு அவுட் சைடு அப்படின்னா வெளியில் ஜில்லுன்னு இருக்குது, வெளியில் கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது மாதிரி நீங்கள் புட் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டூ அப் இப்படிங்கிற இந்த ஃப்ரேசல் வெப் யூஸ் பண்ணிங்க. டூ அப் யுவர் கோட் அது மாதிரி யூஸ் பண்ணிங்க. ஹிந்தியில் பாருங்கள், அப்னா கோட் பந்த் கரோ. பந்த் கரோ அப்படின்னா க்ளோஸ் பண்ணு, கோட் போட்டு கவர் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு நம்ம அப்னா கோட் பந்த் கரோ அப்படின்னா உன்னோட கோட்டை க்ளோஸ் பண்ணு, போடு. கியூங்கி அப்படின்னா ஏனென்றால். பாகர் டண்டா ஹே. பாகர் அப்படின்னா அவுட் சைட், வெளியில். டண்டா அப்படின்னா கோல்டு, ஹே அப்படின்னா இருக்கிறது. கோல்டாக இருக்குது அப்படின்னா டண்டா ஹே. பாகர் டண்டா ஹேனா வெளியில் கோல்டாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம காமனாக போடுறதுக்கு வந்துட்டு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பெகன்னான்னு சொல்லுவோம். ஷர்ட் பெகன்லோனா ஷர்ட் போடு அப்படிமோ. பட் இந்த மாதிரியான இதுக்கு கரெக்டாக நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், இங்கிலீஷில் ரேப் பண்ணுறது அது மாதிரி கவர் பண்ணுறது அது மாதிரி இதுக்கு நம்ம சொல்கிறனால பந்த் கரோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இதை வச்சு இன்னொரு சில சென்டென்சஸ் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சீட் பெல்ட் போடு அப்படிமோ. சீட் பெல்ட் போடுமோ. அதுக்கு இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம், புட் யுவர் சீட் பெல்ட் அப்படிமோ. அதுக்கு நம்ம புட் அப்படிங்கிற யூசேஜ் யூஸ் பண்ண தேவையில்ல. டூ அப் யுவர் சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட்னு சொல்லலாம். இப்போ நான் பார்க்குறது டூ அப் அப்படிங்கிறனால நான் அதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். டூ அப் யுவர் சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிங்க. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா சீட் பெல்ட் லகாவோ. லகானா அப்படின்னா போடுறது, சீட் பெல்ட் லகாவோன்னு சொல்லலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் பெல்ட் பெகன்லோன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. லகாலோன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் ஒரு யூசேஜ் எடுத்து சொல்லியிருக்கேன், சீட் பெல்ட் லகாலோன்னு சொல்லிட்டு சொல்லிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், முக்கியமானது ஷூலேஸ் கட்டு அப்படிமோ. குழந்தைங்க ஷூலேஸ் அவுந்துருச்சு அப்படின்னா தடுக்கி விட்டு கீழே விழுந்துறாங்க, அதுக்கு ஷூலேஸ் கட்டுமோ. அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், டை யுவர் ஷூலேஸ் அப்படிமோ. நம்ம இங்கே பார்த்த மாதிரி டையின்னு வரதுக்குலாம் நம்ம டூ அப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது டூ அப் யுவர் ஷூலேஸ் அப்படின்னா உன்னோட ஷூலேஸை கட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். டைன்னு சொல்லி யூஸ் பண்ண தேவையில்ல, டூ அப் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹிந்தியில் அப்னா ஷூலேஸ் பாந்த்ரோ. பாந்துனா அப்படின்னா டை கட்டுறது, நம்ம கைத்து கட்டுறது, அதுக்கெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு வந்துட்டு பாந்த்ரோன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் வேர்பு. பாந்துனா அப்படிங்கிறது வேர்பு, கட்டுன்னு சொல்லியிருக்கனால பாந்த்லோன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்னா ஷூலேஸ் பாந்த்லோனா உன்னோட ஷூலேஸ் கட்டு. ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். நான் வழக்கம் போல் இந்த வீடியோ முடிச்சிட்டோம். சைடில் ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவேன். அதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸை நிறையா கொடுத்துருக்கேன். பிகினருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ தான் சேனலுக்கு வரீங்கன்னா அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த லிங்க்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஹிந்தியில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இங்கிலீஷ்க்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். உன் தலைமுடியை சரி செய்ய. சரி செய்ய அப்படின்னா சும்மா சரி செய்கிறது கிடையாது. கரெக்டாக ப்ராப்பராக ஒரு பக்கம் கிளம்பி போனோம்னா எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா அலங்காரம் பண்ணு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு நம்ம ரொம்பவே கான்ஷியஸாக ஒரு மேக்கப் மாதிரி போடும், தலைமுடியை சரி பண்ணு அப்படிமோ. அதுக்கு பாருங்கள் டூ அப்
யுவர் ஹேர் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. டூ அப் அப்படின்னா இதுக்கு இங்கிலீஷில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தந்துடுறேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த டூ அப் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஒன்ஸ் ஓன் ஹேர் அப்படின்னா ஒருவருடைய அவங்களோட முடிவே, ஓன் ஹேர் அப்படின்னா அவங்களோட முடிவே அரேஞ்ச் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அனதர் பர்சனுடைய ஹேர், அனதர் பர்சன்ஸ் ஹேர் இன் பர்டிகுலர் ஸ்டைல். இதை தான் நீங்கள் நோட் பண்ணோம். அதாவது சும்மா அரேஞ்ச் கிளஞ்சிருக்கிற முடிய சரி பண்ணுறது கிடையாது. பர்டிகுலர் ஸ்டைலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா எப்படிலாம் கிராண்டாக இது பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம டூ அப் பண்ணிட்டு சொல்லிக்கலாம். டூ அப் யுவர் ஹேர் அப்படின்னா உன்னோட தலைமுடியை சரி செய்ய, அலங்காரம் பண்ண அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஹிந்தியில் அப்னே பாலோன்கோ பாந்துலோ. இந்த பாந்துலோ பார்த்தீங்கன்னா இங்கே வரதே தான், அந்த டைப் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் பாந்துனா. அப்னே அப்படின்னா உன்னுடைய, பால்னா முடி, ஹேருக்கு நம்ம ஹிந்தியில் பால்னு சொல்லுவோம். இது ப்ளூரல் ஃபார்ம், கூந்தல் முடி அப்படின்னு வந்திருக்கனால பாலோன்கோனா முடிகளை, பாந்துலோனா டைப் பண்ண. இப்போது சைடில் தெரியக்கூடிய இந்த ஹோம்ஒர்க் கொஷின்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் நான் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே டெய்லி யூஸ் சென்டென்ஸ், டெய்லி யூஸ் வெக்காபுலரி தான். ஸோ உங்களோட கான்வர்சேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீ வெக்காபுலரி, டாய்லெட் கான்வர்சேஷன், ஷாப்பிங் கான்வர்சேஷன், டெலிஃபோன் கான்வர்சேஷன் எல்லா இதோட லிங்க்ஸும் நான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சலூன் கான்வர்சேஷன் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் இந்த ஹோம்ஒர்க் கொஷினுக்கு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் அண்ட் சப்போர்ட் தான் மேலும் மேலும் என்ன மோட்டிவேட் பண்ணும். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நினைக்கிறேன். டில் தென் டேக் கேர், இட்ஸ் மீ சைனிங் ஆஃப்.